ஹலோ எவ்ரியான், ஐம் கணிதரன். வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டூடெண்ட்ஸ்பீடியா. நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டின் கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் இப்போ ஒரு பேட்டி ஒன்றை அளித்திருக்கிறார். அந்த பேட்டியில் என்ன சொன்னார் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதாவது அந்த பேட்டியில் அவர் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் மூலம் தமிழ்நாட்டில் அரையாண்டு தேர்வுகளை நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதற்கான அட்டவணை, அதாவது அந்த அரையாண்டு தேர்வுக்கான அட்டவணை பார்த்திங்கன்னா இன்னும் ஓரிரு நாட்களில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரோனா தொற்றின் காரணமாக பள்ளிகள் திறப்பு அப்படிங்கிறது டிலே ஆகிட்டே போகுது. அப்படி டிலே ஆகிட்டே இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா 40% பாடத்தை ரிடியூஸ் பண்ணாங்க. ஓகேங்களா, அதாவது 40% பாடத்திட்டத்தை குறைச்சாங்க. எந்தெந்த பாடத்தை குறைச்சோம் அப்படிங்கிறத இன்னும் அவங்க அறிவிக்கவே இல்லை. இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலம் அரையாண்டு தேர்வுகளை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. அதாவது பார்த்திங்கன்னா இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். ஓகே, அதாவது ஆன்லைன் மூலம் அரையாண்டு தேர்வுகள் நடத்தலாமா இல்லை நடத்தக்கூடாதா அப்படிங்கிறதையும் சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்லைன் மூலம் அரையாண்டு தேர்வுகளை நடத்துறது அப்படின்னா கண்டிப்பாக அந்த போர்ஷன் ரிடியூஸ் பண்ணதை சொல்லியே ஆகணும். அது சொல்லாமலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலம் அரையாண்டு தேர்வுகளை நடத்த இயலாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம் டேபிள் வரட்டும், அதாவது அரையாண்டு டைம் டேபிள் வரட்டும், அதுக்கப்புறம் தான் இது கன்ஃபார்மான நியூஸ் அப்படின்னு சொல்ல முடியும். இருந்தாலும் இது வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் வாயாலே சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறதுனால ஒரு குழப்பமாக தான் இருக்குது. ஓகே பாய், தேங்க்யூ.